என்னாச்சுமா? உன் தலை என்னடி இன்னைக்கு 10 லேட்டா வர வா. ஏம்மா என்னாச்சு? என்னம்மா இங்க இவ்ளோ செருப்பு இருக்கு? யார் வந்திருக்கா? இங்க வா. என்னாச்சு சொல்லுமா. இல்ல ஒரு தரகர்கிட்ட அப்பா சொல்லி வச்சிருந்தாரா, அவர் இன்னைக்கே பொண்ணு பார்க்கணும்னு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதான் உன்ன வேற காணோமா, கவலையா இருந்தேன். இதுக்கு நான் தாம்மா கவலைப்படணும். இப்ப இதுக்கு என்னம்மா அவசரம்? காலேஜ் முடியற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்ல. பேசாம இரு பொண்ணு. அப்பாக்கு தெரியாதா, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்துறது தான் புத்திசாலித்தனம். ஒருத்த கையில உன்னை புடிச்சு கொடுத்துட்டா கவலையே இல்ல. ஆமாமா, கவிதா ரொம்ப அழகா இருக்கால, அதனால அவளுக்கு ஈஸியா சம்பந்தம் கிடைச்சிரும். அதனாலதான் இப்படி பண்றீங்க. என்னடி ஒரு மாதிரி பேசுற? நீங்க ஒரு மாதிரி பண்றீங்கம்மா, அதனாலதான் நான் ஒரு மாதிரி பேசுறேன். பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல என்னை எப்பவுமே பேச விட்டதில்ல. அதனாலதான் இப்ப நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தெரியுது, எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கு. நான் எதுவுமே பேசலன்னா நான் பேச வேண்டியதுல யாருமா உங்களுக்கு சொல்லுவா? என் பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சரிடி, முகத்தை லம்பிட்டு காஃபி கொண்டு போய் கொடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வந்ததும் வராததுமா வாசல்லையே ஆரம்பிக்காத வா. என்ன இது? அதான் பொண்ணு வந்துட்டால, ஏன் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? கூட்டு போய் ரெடி பண்ணி கூட்டு வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா வந்துட்டோம், வாங்க. வாடி. வேணாமா ப்ளீஸ் வா. என்னங்க இவ்ளோ டைம் ஆச்சு இன்னும் வரலையே? இதோ வந்துட்டாங்களே, வாங்க வாங்க. சீக்கிரமா போய் ரெடி பண்ணி கூட்டு வா. சரிங்க, போமா. இப்ப கூட்டிட்டு வந்துடுறேங்க. பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்க மாதிரி தெரியல. சாரிங்க, இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தா. என்ன கந்தசாமி என்ன பொண்ணு கலர் கம்மின்னு சொல்லவே இல்ல? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? நான் தான் உங்களுக்கு போட்டோ காமிச்சேன்ல. இந்த காலத்துல போட்டோலாம் வச்சு நம்ப முடியாது. கம்ப்யூட்டர் வச்சு ஜிகனா வேலை பண்ணிடுறாங்க. போட்டோல பார்த்தா கலரா இருக்காங்க, நேர்ல பார்த்தா கலர் கம்மியா இருக்காங்க. சரி, நகைய கொஞ்சம் போட்டு தர சொல்லுங்க. என்னங்க நான் சொல்றது? கந்தசாமி என்ன, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. பேசி முடிச்சிடலாம், நான் முடிச்சு தரேன். மா, நிறைய நகை போட்டா வெள்ளையிடுவேல. முதல்ல ஒண்ணு போடணும், சும்மா கூட கூட பேசிட்டு. மா, கவிதா வினோத்துங்க பக்கத்துலதான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நானு என்னடி பேசுற நீ? இத்தனை பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, விளையாட போட்டுவான்னு கேக்குற. என்ன நினைக்கிறியோ நீ? அவங்க என்ன பார்க்க வரலமா, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போக வந்திருக்காங்க. உன் கூட பேசினாலே டென்ஷன் தான் ஆகும். காஃபி போட்டு வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துட்டு போ. மெல்லமா நட, குனிஞ்சி போ. குடிஞ்சே போனா நான் எப்படி அவங்கள பாக்குறதா? அவங்க பார்த்தா போதும். நான்லாம் உங்க அப்பாவை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்ப என் விருப்பம் முக்கியமே இல்லை, அப்படிதானம்மா? பொண்ணு, வீணா வாதம் பண்ணாத. காஃபி ஆறுது, எடுத்துட்டு போ. இது ரொம்ப டூ மச்மா. அப்புறம் உன் இஷ்டம். போதும் பொண்ணு, எல்லாருக்கும் காப்பி கொண்டாந்து குடுமா. என்ன நம்ம எதிர்பார்க்கறது தானே. என்னடா? டேய், பொண்ணு வரா, நல்லா பாத்துக்கோ. எதா இருந்தாலும் முதல்ல அங்க கொடு, அப்புறம் இவங்களுக்கு கொடு. அவசரப்படாத, பேசுவோம். தேங்க்ஸ்மா. எடுத்துக்கங்க தம்பி. ஏன்பா, நம்ம பேசுனதே கேட்டா போதும். சரி சரி. அவரு குடுமா. பொண்ணு நல்லா பாத்துக்கோடா. சரிக்கா. அதான் வீட்டுக்கு வந்து புலம்பாத. நான் எடுத்துக்கிறேன். அம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா? சுமாரதாமா இருக்கா? நாங்க போட்டோல எதிர்பார்த்ததை விட பொண்ணு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த மாதிரி பேச்சு பின்னாடி வரும்ன்றதுக்காக தான் நான் ஃபுல் சைஸ் போட்டோவே கொடுத்துருந்தேன்.
நான் அதை பத்தி எல்லாம் சொல்ல வரல. தம்பி என்ன நினைக்கிறான்னா கொஞ்சம் கலரா ஹைட்டா எதிர்பார்க்கறான். என்னடா சொல்ற? ஆமாக்கா. உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நாங்க என்ன சொல்றது, நீங்க பேசுங்களேன். ஒன்றும் பெருசா இல்லை சார். பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் போட்டுருங்க. ஆ, ஐயோ 2 லட்ச ரூபா ரொக்கமா கையில கொடுத்துருங்க. மண்டபத்துல வச்சு கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டா பண்ணிடுங்க. அவ்வளவுதான் நாங்க எதிர்பார்க்கறது. என்னம்மா? ஆமா. ஆ. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அப்பாட்ட சொல்லுமா, அவர் பேசுவாரு. நீங்க ஆகணும்னு பேசினா பரவாயில்ல, ஆக வேண்டான்னு பேசுற மாதிரி தெரியுது. அப்பா புரிஞ்சிருச்சு. நாங்க தான் என்ன முடியும்னு முன்னாடியே சொல்லியிருந்தோமே, அது எல்லாமே இன்னொருத்தி வேற இருக்கா. இங்க பாருங்க, நாங்க ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச விரும்பல. பொண்ணு சுமாரா தான் இருக்கா. பொண்ணு இப்பவே கலர் கம்மியா இருந்தா நாளைக்கு கல்யாணம் நடந்தா குழந்தை என்ன கலர் பிறக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, நாங்க கேக்குறதெல்லாம் கொடுத்தா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா உங்க இஷ்டம். என்னடா? ரொம்ப கரெக்ட்க்கா. நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? பாப்பா என்ன பேச போற? நீங்க கேக்குற மாதிரி 50 சவரன் நகை பணம் எல்லாம் கொடுத்துட்டா இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னா அழகாயிடுவேனா? இல்ல அப்ப மட்டும் குழந்தை அசிங்கமா பிறந்தா ஓகேவா? ஓ, அதுக்கும் இன்னும் 10 சவரன் நகை எக்ஸ்ட்ரா போட்டு அசிங்கத்தை மறைச்சிடலாம்ல? என்னங்க இந்த பொண்ணை கொஞ்சம் கூட மட்டுமறிய திறமை வளர்த்திருக்கீங்க? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எந்திரா. கந்தசாமி அண்ணே, ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்குன்னு இருக்குன்னு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அம்மா இருங்கம்மா. வாங்கம்மா. அண்ணா எதா இருந்தாலும் பேசலாம், அவசரப்படாதீங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என் பொழப்புல மண்ணாளி போட்டீங்களே சார். எனக்கு கமிஷன் போச்சே சார். அப்படி இல்லைங்க. என்ன புரோக்கர் வேலை பார்த்து பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து. என்ன காலேஜுக்கு போறேன்ற திமிரா உனக்கு? கொன்னுடும் உன்னை. இனிமே நீ எந்த காலேஜுக்கும் போவேனா? எவன் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? இதெல்லாம் யாருனாச்சும் சொல்லி கொடுத்துதான் வரணுமாப்பா? நியாயமா பார்த்தா எனக்கு வந்திருக்க கோவம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டியதுப்பா. என்ன நிக்க வச்சு அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, தலை குனிஞ்சு உட்கார வேண்டிய நிலைமை நமக்கு. அவன் கேக்குற மாதிரி பொண்ணு என்கிட்ட ஒண்ணு இல்லையே. என்னன்னா சினிமா நடிகை பெத்து வச்சு இல்லையே. பா, நான் கேக்குறதெல்லாம் என்ன ஒரு மனுஷியா வச்சு மதிக்கணும்னு தான். அதுவே அவங்களுக்கு தெரியலையேப்பா. அப்புறம் எப்படிப்பா என்ன நல்லா பாத்துப்பாங்க? காசை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம ஏன்பா தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கணும்? இங்க பாரு, இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நீ ஒண்ணும் பெருசா சாதிச்சில்ல. இந்த புரட்சி பண்ற வேலையெல்லாம் வேண்டாம், புரியுதா? நான் என் உணர்வை சொல்லிட்டு இருக்கேன், அது கூட உங்களுக்கு புரட்சியா தெரியுதுலப்பா. இதுக்கு மேல நான் அமைதியா இருந்தேனா என்னை விட முட்டாள் யாருமே இல்லப்பா. ஆமாண்டி, நீ ரொம்ப புத்திசாலி, நாங்க எல்லாம் முட்டாளு. ஆரிச்சாமி, இவளை இப்படியே விட்ட உன் தலைக்கு மேல ஏறிடுவா. ஏதாவது நொண்டி மொடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி தள்ளி விடு. ஏன் அத்தை என்னை எப்படியாச்சும் ஓட்டி விடணும்னு பாக்குற? நான் என்ன ஆட மாடா? இல்ல, நான் தான் எந்த உணர்ச்சியும் இல்லாத மிருகம். உங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்குன்னே பிறந்திருக்கேன். இங்க பாரு, கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு வேடிக்கை பார்க்காத. இதே மாதிரி நிறைய மாப்பிள்ளைங்க உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் சில மாதிரி நிக்க கத்துக்கோ. சொந்தத்திலேயே எவனுமே உன்னை ஏத்துக்காம நொண்டி சாக்கு சொல்றானுங்க. இவனுங்க மட்டும் எப்படி ஏத்துப்பானுங்க? இனிமே இந்த விஷயத்துல நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண, அவ்வளவுதான். இங்க ஒருத்தரையும் உயிரோட பார்க்க மாட்டேன்.